Hello friends, welcome back to our channel ஏசா தமிழ். It's Ashwin here. இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா அமரனோட சைலண்டாக வந்து சக்ஸஸ் ஆன படம் தான் லக்கி பாஸ்கர். இந்த லக்கி பாஸ்கர் படத்தோட மூவி எக்ஸ்பிளேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். சும்மா பேசாமல் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு போயிடலாம். படம் ஸ்டார்ட் ஆகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 29 மார்ச் 1992 ஸ்டார்ட் ஆகுது. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம துல்கர் சல்மானோட என்ட்ரி. அவர் யாருன்னா லக்கி பாஸ்கர். அவரோட உண்மையான பேர் பாஸ்கர் குமார். ஜாகிங் மட்டும் மெதுவாக போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம துல்கர் சல்மான் தான் வந்து நரேட் பண்ணுற மாதிரி படம் இருக்கும். அவர் ஃபஸ்ட் இடத்துல நம்ம ஆடியன்ஸை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, இந்த சமுத்திரம் அமைதியாக இருக்க மாதிரி இங்கே இருக்க எல்லோரும் அமைதியாக இருக்க மாட்டாங்க, எல்லோரும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் மணி. இங்கே வந்து எவ்வளவோ பணம் சம்பாதிக்க வழி இருந்தாலும் தலால் ஸ்ட்ரீட் ஸ்டாண்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பெருசாக சொல்லிட்டு படத்தை ஆரம்பிக்கிறாரு. வெல்கம் டு பாம்பே, த மணி கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு படத்துக்குள்ளே போகிறாரு. போனப்பே வந்து எடுத்தவொடனே ஃபஸ்ட்டு வந்து ஜாகிங் முடிச்சு நடந்து போயிட்டுருக்காரு. அப்படியே போயிட்டுருக்கப்ப ஹர்ஷா மேரான்னு சொல்லி ஹர்ஷத் மேத்தா வந்து இன்டெரக்டாக சொல்கிறாங்க. அவரோட இன்ட்ரோடக்ஷன் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது. சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு எந்த அளவு வந்து ஸ்கேம் பண்ணாது அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு ஒரு ஆட்டோ டிரைவருக்கு கூட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து தெரியப்படுத்தினது ஹர்ஷத் மேத்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து அவரோட கதை இல்லை, இது என்னோடது, நான் தான் பாஸ்கர்னு சொல்லி அங்கே தான் ஒரு பேர் சொல்லி படத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்த உடனே வந்துட்டு வச்சாம்பர் ஆப்புன்னு சொல்லிட்டு சிபிஐ வந்து லக்கி பாஸ்கரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு நேராக அவரோட ஒரு பேங்க் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க. என்ன சார் இதெல்லாம் கேட்குறப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏதோ ஃப்ராட் பண்ண மாதிரியும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் நிறைய வந்து அலிஜிட் இருக்க மாதிரியும் சொல்லி இதெல்லாம் வந்து அதை பற்றி நாங்கள் என்கொயரி பண்ண தான் அங்கே வந்திருக்கோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகிறப்போ வந்துட்டு இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் அங்கே பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக கரண்ட் நிற்கிது. அங்கே வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கிறதும் ஸ்டாப் ஆகுது. அப்போ தான் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. கேட்டுட்டு ஒரு யோசிச்சுட்டே இருக்கப்போ அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு துல்கர் சல்மான் நமக்கு வந்து நரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கதை எங்கே போகுதுன்னா நேராக ஆகஸ்ட் 11, 1989 போகுது. அங்கே வந்துட்டு ஸ்கூட்டியில் வந்துட்டு இருக்காரு துல்கர் சல்மான். அங்கே அவர் சொல்கிறாரு, நான் தான் கேஷியர் ஆஃப் மகாதா பேங்க் அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட சேலரி 6,000 தான், ஆனால் எனக்கு இருக்க லோனோ 36,000 சொல்லிட்டு அவரோட இதை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அவரோட பிரச்சனையை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்தையும் ரொம்ப கைண்டாக இருக்கார். அண்ட் அவர் உள்ளே போன உடனே வந்து ரீஜனல் மேனேஜரை காட்டுறாங்க. ரீஜனல் மேனேஜர் யாருன்னா ஹிமான்ஷுன்னு ஒரு சார் இருக்கார். அவர் அப்ரிசியேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி இன்னும் நிறையா பண்ணுன்னு சொல்லி அப்ரிசியேட் பண்ணி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்த உடனே பக்கத்தில் அசிஸ்டன்ட் ரீஜனல் மேனேஜர் காட்டுறாங்க. அவர் வந்து இன்னும் 1 மந்த் ரிட்டையர் ஆக போகிறதாகவும் அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அந்த போஸ்டிங் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரீஜனல் மேனேஜர் ஹிமான்ஷு சார் சொல்லி அனுப்புகிறாரு. அனுப்புனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு யாரை இன்ட்ரோ பண்ணுறாங்கன்னா நாராயணன் சொல்லி ஒரு வால்ட் மேனேஜரை இன்ட்ரோ பண்ணுறாங்க. அவர் வந்துட்டு எப்போவுமே டைமுக்கு வர மாட்டார், டைமுக்கு இருக்க மாட்டார், சீக்கிரம் கிளம்பிடுவோம் அந்த மாதிரி சொல்லிட்டு அவரை காட்டுறாங்க. அவரோட தான் வந்துட்டு எப்போவுமே நம்ம பாஸ்கர் வந்துட்டு எப்போவுமே அவரோட தான் வந்துட்டு உள்ள வால்ட்டுக்கெலாம் போயிட்டு காசு எடுத்துகிட்டு வரும், இந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருப்பாங்க. காலைல போயிட்டு காசு எடுத்துகிட்டு வர்றது கேஷியருக்கு, திரும்பி போயிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே போய் டெபாசிட் பண்ணுறது, இந்த வேலைலாம் வால்ட் மேனேஜரோட சேர்ந்து தான் செய்வாங்க. அவர் வந்துட்டு அங்கே பேங்க் லெஜர் மாதிரி இருக்கும், அதில் எழுதிட்டு செய்வாங்க. அது ஏன்னு உங்களுக்கு பின்னாடி போக தெரியும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணுறதுனா ஜென்ரல் மேனேஜர் வினோத்னு சொல்லி ஒரு சாரை காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ஸ்ரீகாந்த் ஒருத்தர் காட்டுறாங்க. காட்டினதுக்கப்புறம் பாஸ்கர் வந்துட்டு அவரோட பிளேஸ் வந்து உட்காந்துட்டாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸோட பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு இருக்குது. இதை காமிச்சு முடிச்சுட்டு வெளியே போகிறாங்க. இந்த மாதிரி ஆக்சுவலி இன்ட்ரோவாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வெளியே ஒரு மாருதி 800 கார் நிற்கிது. அதை பார்த்துட்டு யாரோ வந்துட்டு லோன் கட்டலன்னு ஹைபாத்திகேட் பண்ண கார் வந்து சீஸ் பண்ணி வந்து நிப்பாட்டிட்டாங்க. அது வந்துட்டு பாஸ்கருக்கு ஒரு ஃபேவரட் காராக அதை சொல்லிட்டு போகிறாரு. நெக்ஸ்ட்டு அவர் சம்பான்னு சொல்லி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவர் யாருன்னா வந்துட்டு இவரோட ஒன்றா படித்தவங்க. 10th வந்துட்டு பாஸ்கர் பாஸ் ஆகி கேஷியர் ஆகிட்டார். அவர் வந்துட்டு பியூன் ஆகிட்டார் அதே பேங்க்லேயே. இவரோட சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்குக்கு வெளியே ஒரு கஃபேல வந்துட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாதவங்களாம் இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் வந்துட்டு ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. இது ஒரு சைட் பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே ஆண்டனின்னு ஒருத்தர் வராரு. வந்துட்டு அவர் ஒரு ஃபார்ம் கொடுக்குறாரு. ஃபில்அப்லாம் ஆகியிருக்கு. அதுக்கு வந்துட்டு என்ன நீங்கள் செக்யூரிட்டியாக கொடுக்குறீங்கன்னு கேட்குறப்ப அவர்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. 2 lakhக்கு வந்து எதுவும் இல்லாமலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒரு லைசன்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க போர்ட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி அமுச்சு விட்றாங்க. திரும்பி அதுக்கப்புறம் அவங்களோட காலனியை காட்டுறாங்க. உங்கள் காலனிக்கு போகிறப்ப இங்கே இருக்க எல்லாத்துக்கும் நான் ரொம்ப வேண்டியப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்குறப்ப தான் தெரியுது அவர் வந்துட்டு பேங்க்கில் ஆல்ரெடி 36,000 லோன் வச்சுருக்காரு. அது பத்தாதுன்ட்டு காலனிலையும் எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்காரு. ஸோ அதை வந்து ஒவ்வொருத்தரையாக காமிச்சிட்டே போகிறாங்க. இவர்கிட்ட இவ்வளோ வாங்கியிருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டே போகிறாங்க. நேராக பார்த்தா நெக்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அங்கே தான் ஒரு முக்கியமான கேரக்டர் காட்டுறாங்க.
யாருன்னா பட்டேல் பாய்னு ஒருத்தர், அவர்கிட்ட தான் 10,000 ரூபாய் வாங்கியிருக்காரு. பேங்க்குக்கு அடுத்தபடியாக ஹையஸ்ட்டு. காட்டினதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போகிறப்ப ஒரு கொஞ்சம் பழைய வீடு மாதிரி இருக்குது. அதோட அப்பா காலத்தில் கட்டினது. அவர் கட்டிட்டு உள்ளே போகிறப்போ ஃபஸ்ட்டு தம்பி வராங்க. தம்பி வந்துட்டு டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு தம்பி முடித்த உடனே உள்ளே போனால் தங்கச்சி இருக்காங்க. டைம் பாஸ்க்காக படிக்கிற ஒரு தங்கச்சி. தங்கச்சியை கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட ஃபோட்டோ கட்டுறாங்க. அவங்க அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபாதரை பற்றி ஒரு இன்ட்ரோ வருது. அவங்க அப்பா யாருன்னா பிரகலாதுன்னு சொல்லி, அவர் வந்துட்டு ஒன்ஸ் அப்பான் டைம் ஒரு ஃபேமஸான ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஏவாக இருந்திருக்காரு. ஆனால் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறப்போ ஒரு ஃபெயிலியர் ஆகி அவர் ஏமாற்றப்பட்டு, அந்த ஏமாற்றம் தாங்க முடியாமல் அவருக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்து அதுலேருந்து அவர் சர்வைவ் ஆகி அதுக்கப்புறம் யாருக்கும் பிடிக்காமல் பேசுகிறாமே இருந்துகிட்ருக்காரு. இதுக்கப்புறம் தான் அவரோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. வேறு யார்? நம்ம பாஸ்கரோட ஒய்ஃப் தான். லவர்லாம் இல்லை, இவர் வந்து ஒரு ஃபேமிலி மேன் தான். ஸோ ஒய்ஃபை காட்டுறாங்க. ஒய்ஃப் வந்துட்டு யாருன்னா சுமதின்றவங்க. அவங்கள வந்து எப்படி சொல்கிறாருன்னா, நான் என்ன தான் வறுமை கோட்டில் இருந்தாலும், எவ்வளோ தான் நான் வந்துட்டு வறுமையில் இருந்தாலும் என் கூட எப்போவுமே என் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வீட்டில் அடம் பிடிச்சிட்டு இருக்கிறது என் ஒய்ஃப், என்னோட ஸ்ட்ரென்த், அதான் சுமதின்னு சொல்லி காட்டுறாரு. காட்டியிருக்கவே அவரோட பையன் வராங்க. ஆஃப்கோர்ஸ் ஒரு ஃபேமிலி பர்சன் தான் பையன் இருக்கணும்ல. பையன் வராங்க. பையன் பேர் வந்து கார்த்திக். காட்டி முடித்த உடனே நெக்ஸ்ட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு அன்னைக்கு ஈவினிங்கே வந்துட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி கிளம்புற மாதிரி வருது. பர்த்டே பார்ட்டி கிளம்புறப்ப பையன் வந்துட்டு ட்ரெஸ் போடுற மாதிரியும் ஒரே ட்ரெஸ்ஸே போடுற மாதிரியும் காட்டுறாங்க. ஏன்னா இது ஏன் காட்டுறாங்கன்னா, ஒரு அந்தளவுக்கு ஒரு புவரான ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. காட்டி முடிச்சதுக்கப்புறம் கிஃப்ட் வாங்கணும்னு சொல்கிறாங்க. யாரோட பர்த்டேக்கு போகிறாங்கன்னா, சுமதின்னு சொன்னாங்களே, அவங்களோட அண்ணனோட பையனோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் போகிறாங்க. கிஃப்ட் வாங்கணும்னு சொல்கிறாங்க. கிஃப்ட் வாங்குறது காசு இல்லைன்ற மாதிரி அவர் சொல்கிறப்ப, கார்த்திக், அதாவது அவரோட பையன், பாஸ்கரோட பையன் வந்துட்டு ஒரு ஹீமேன் பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த பொம்மையை வந்துட்டு கிஃப்ட் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டாங்க. போயிட்டாங்க, கிஃப்ட் பண்ணிட்டாங்க. கிஃப்ட் பண்ணிட்டு பாஸ்கர் வந்துட்டு சுமதியோட அண்ணன்ட்ட போய் மச்சான்னு பேசுகிறப்ப அவர் கண்டுக்காமல் இக்னோர் பண்ணிட்டு போகிறாரு. இதையே நோட் பண்ணுறாங்க சுமதி. அப்புறம் சுமதியை வந்துட்டு அவங்களோட அம்மா தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இப்போயும் ஒன்றும் இல்லை, நீ வந்துரு பையனோட, அந்த மாதிரி சொல்லி அவங்கள கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுறாங்க. உங்கள் அண்ணன் அவனை பார்த்துப்பா, நல்ல பையன் கிடைப்பாங்கன்னு சொல்லி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுறாங்க. இதில் ஹர்ட் ஆகிட்டு வெளியே போனால் கார்த்திக் இன்னொரு கேட்குறப்போ மூஞ்சிக்கு இதே போதுன்ற மாதிரி அவனே ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அவங்க அண்ணன் ஒய்ஃப். இதெல்லாம் பார்த்துட்டு நம்மகிட்ட காசு நல்லா அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏறி கிளம்பிடுறாங்க. அப்புறம் பாவு பஜ்ஜி சாப்பிட போகிறாங்க. நைட்டு சாப்பிடாதனால அங்கே போயிட்டு 3ன்னு கேட்குறப்ப 2க்கு தான் வந்து பாஸ்கர்கிட்ட காசு இருக்குது. அங்கே பாவு பஜ்ஜிக்காரங்கள்ட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி 3 வாங்கிடுறாங்க. 3 வாங்கிட்டு போகிறப்ப கார்த்திக் வந்து எனக்கு பசிக்குன்னு சொல்லி இன்னொன்று கேட்குறான். பாஸ்கர் வந்து அவங்களோட கொடுத்துட்டு கொஞ்சம் அவங்க விளையாண்டுருக்காங்க பாருங்கன்னு சொல்லி சைடில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதை பார்க்க சொல்லி அனுப்பிடுவாங்க. அனுப்பிட்டு அவங்க 2 பேர் நிறையா ஃபீல் பண்ணுவாங்க. நடந்ததெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க, நம்மள்ட்ட காசு இல்லாத அப்படி பண்ணுறாங்கன்னு ஃபீல் பண்ணிவிட்டு ஒன்றே ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அங்கே லவ்லாம் நல்லா காட்டுவாங்க. சூப்பராக இருக்கும். காட்டிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. புலம்பி முடிச்சிருவாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் வந்துட்டு இவங்க வந்துட்டு லவ் பண்ணப்போ, அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் இருந்தது, கஷ்டப்பட்டது, இந்த மாதிரி எல்லாத்தையும் காட்டுவாங்க. காட்டி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வருது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு காலையிலே சாமி கும்பிட்டு எதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காருன்னா, ஏஜிஎம் இன்றைக்கி தான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் புது ஏஜிஎம், அதாவது ஏஆர்எம், புது அசிஸ்டன்ட் ரீஜனல் மேனேஜர் யாருன்னு சொல்லி சொல்கிற டே இன்னைக்கு. ஸோ அன்னைக்கு வந்துட்டு அவர் கிளம்பி சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரப்போ பட்டேல் பாய் வந்துடுவார். எங்கே இன்ட்ரெஸ்ட்னு கேட்டு சண்டை போட்டு வண்டியை பிடிங்கிட்டு போயிடுவார். ஆஃபீஸ் பேங்க்குக்கு லேட் ஆகிருக்கும். வேகமாக ஓடி போவார். போய் பார்த்தா சுதீர்னு ஒருத்தர் நிற்பார். இவருக்கு பதிலாக வேறு ஒருத்தருக்கு அந்த போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஃபீல் பண்ணிவிட்டு போய் வெளியே உட்கார்றப்ப தான் வந்துட்டு சாம்பா அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு லெட்டர் தூக்கிட்டு வருவாங்க. நான் ஜிஎம் பிளேஸ்லேருந்து எடுத்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டே பண்ணியிருக்க மாட்டார். ஹிமான்ஷுன்றவர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பண்ணல. அது ஏன்னா 2 பேரும் பெங்காலி, 2 பேரும் ஒரே கேஸ்ட், இதனால தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுறாங்க. ஏற்றி விட்டதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு நேராக போய் சண்டை போட போயிடுவாப்புல. சண்டை போட போனால் ஆக்சுவலி அந்த பாட்டோட எண்டுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டனி திரும்பி வந்து வர மாதிரி காட்டுவாங்க. அப்போ வந்துட்டு சாம்பா கூட்டிகிட்டு வந்துருப்பாங்க. ஆண்டனியை கூட்டிகிட்டு வந்துட்டு அப்போ தான் சொல்லுவாங்க எதுக்கு அந்த 2 லேக்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டிவி செட் வந்து மலேசியாவிலேருந்து இறக்கியிருக்க மாதிரியும், அது வந்து நான் 50K வந்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், எனக்கு நீங்கள் இன்னும் அது 1.5 லேக் நான் கொடுத்துட்டேன்னா என்னால் வந்துட்டு நல்லாவே ப்ராஃபிட் எடுக்க முடியும், நான் கம்மியான ரேட் வாங்கியிருக்கேன்னு சொல்லி அந்த மார்க்கெட்டை சொல்லுவாங்க. அங்கேருந்து கம்மியான ரேட்டுக்கு வாங்கி கொடுக்குறாங்க, அதான் மார்க்கெட். ஆனால் அப்போ இக்னோர் பண்ணிடுறாரு. இக்னோர் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டே தான் ஆக்சுவலி இந்த சம்பவம் நடக்கும். வண்டி பண்ணிடுவாங்க, நேராக ஓடி போய் பார்ப்பாங்க. இந்த கேஷ் நடந்துடும். சாம்பா ஏற்றி விட்டுருவாப்புல. ஏற்றி விட்டதுக்கப்புறம் நேராக சண்டை போலான்னு கிளம்பி போயிடுவார்.
போயிட்டு என்ன வந்துச்சோ வாயில் எல்லாத்தையும் பேசிடுவார். ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஷார்ட் டெம்பர் ஆகி பேசிடுவார். பேசி முடிச்சதுக்கப்புறம் ஹிமான்ஷு பேச ஆரம்பிச்சிருவார். நான் தானே உனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வாங்கி கொடுத்தேன், இந்த மாதிரிலாம் பேசி நீ வெளியே பண்ணுற சைட் பிஸ்னஸ் எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கியான்ற மாதிரி கேட்டு, வா நம்ம ஜிஎம்கிட்ட போகலாம், இது வந்து இல்லீகல் தானே, நீ வந்து வெளியே போய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணின்னு சொல்லிட்டு கூப்பிட்றப்ப வேணான்னு சொல்லி கேரியர் ஸ்பாய்லர்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கெஞ்சி எல்லாரும் வந்துட்டு பார்த்து எல்லாரும் மொத்த பேங்க் அவங்க குமிஞ்சி எல்லாரும் வேடிக்கை பார்க்குறப்ப இவர் கெஞ்சி காலில் விழுந்து இந்த மாதிரிலாம் சம்பவம் நடக்கும். எல்லாரும் பாவம் பாவம்னு சொல்லி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையாயிரும். மனசங்கரம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். இதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டே போவார். போயிட்டு ரெஸ்ட் ரூமில் வந்து எல்லாரும் பார்த்துட்டாங்களே ஒரு மாதிரி அசிங்கம் மெசேஜ் அழுவாங்க. ஆனால் வந்துட்டு கோவப்பட்டாலோ இது பண்ணாலோ ஃபேமிலி வந்து நின்றோம் நடு ரோட்டில். ஸோ அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு எல்லாத்தையும் தொடச்சிட்டு திரும்பி எப்பவும் போல் வேலை பார்ப்பார். வேலை பார்த்துட்டு வெளியே போவார், கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா அவர் ஆசையாக வாங்க வச்ச மாருதி 800 ஹிமான்ஷு சார் எடுத்துப்பார். இதையும் பார்த்துட்டு அவர் சோகப்பட்டே போகிறப்ப தான் சாம்பாரை பசிக்குது சாப்பிட்றன்னு சொல்லிட்டு கேஃபேக்கு போவாங்க. பார்த்தா ஆண்டனி இருப்பார். ஆண்டனி கிட்ட திடீர்னு வந்துட்டு பேக்லேருந்து ஒரு 2 lakh எடுத்து கொடுப்பாரு. அங்கே இருக்க யாருக்குமே இன்னொன்று புரியாது, படம் பார்க்குற யாருக்குமே ஒன்றுமே புரியாது. பார்த்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். பேங்க்லேருந்து அவர் தானே வந்துட்டு வால்ட்லேருந்து காசு எடுத்து வந்து வைப்பார், திரும்பி கொண்டு போய் வைப்பார். வைக்கிறப்போ வந்துட்டு ஒரு 2 lakh எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டு 2 lakh கம்மியாக தான் வந்து வைக்கிற மாதிரி காமிச்சிருவார். இந்த மாதிரி காமிச்சிட்டு காசு எடுத்துகிட்டு கொடுத்துருவாரு. அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். ஆண்டனியை கொடுத்து அமுச்சு விட்ருவாங்க. போகிறப்ப அந்த முழு மார்க்கெட்டே வந்து தெளிவாக சொல்லிக்கிட்டே போவாங்க. எதனால வந்துட்டு டிவி வந்துட்டு நார்மலாக இங்கே வந்து ஒரு 20K விற்கிதுன்னா அது வந்துட்டு மலேசியா அந்த மாதிரி சம் கண்ட்ரீஸில் வந்துட்டு 8,000 அந்த மாதிரியே எடுக்கலாம். அது இங்கே வரப்போ ஏன் 20K வந்து அந்த டேக்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் மாறுது. இதே வந்துட்டு நான் ஸ்பேர் பார்ட்ஸ்ன்னு காமிச்சா 0% டேக்ஸ், எனக்கு நேராக 8K இங்கே கிடைக்கும். நான் ஒரு 20K விட்டேன் 12K வந்து ப்ராஃபிட்டு இப்போ சொல்லி இந்த மார்க்கெட்டெல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. போகிறப்ப காரை நிப்பாட்டி இறங்கிடுவார். பாஸ்கர் இறங்கிடுவார். சாம் வந்து எனக்கு முன்னெச்சரிக்கை அதிகம்னு சொல்லிட்டு அவரும் கூடயே போயிடுவாங்க. போயிட்டு சும்மாதிக்கிட்ட ஃபீல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வண்டி போயிடுச்சு, எனக்கு ப்ரொமோஷனும் போயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காந்துருப்பாரு. உட்காந்துருக்கப்போ பாஸ்கர் யோசிச்சிட்டே இருப்பார். ஒரு டைமாக ஒரு வேலை ஏமாற்றிருப்பாங்களோ, விற்றுருப்பாங்களோ, கஸ்டம்ஸில் மாற்றிருப்பாங்களோ, 2 பேரும் சேர்ந்து நம்மளை ஏமாற்றிருப்பாங்களோ யோசிச்சிட்டே தூங்கிட்டு இருப்பார். திடீர்னு எந்திரிப்பார். மாட்டிக்கிட்ட மாதிரி கதவு தட்ட சத்தம் வெளியே வந்து பார்த்தா சாம்பா நிற்பாங்க, கூட ஆண்டனி நிற்பார். நல்லபடியாக எல்லாமே நடந்திருக்கும். 50K வந்துட்டு 2.5 lakh வந்துட்டு ப்ராஃபிட் வந்திருக்கும். அதில் 50K வந்துட்டு ஒரு ஷேரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொடுத்துருவாங்க. கொடுத்துருக்கப்புறம் சந்தோஷமாக போய் பட்டேல் பைட் வந்துட்டு காசை கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அடுத்த நாள் நேராக கொண்டு போய் சீக்கிரம் கிளம்பி போய் வால்ட்டில் வச்சுருவார். வால்ட்டிலேருந்து காசு எடுக்க போகிறப்ப ஒரு 2 lakh எக்ஸ்ட்ரா எடுத்த மாதிரி காமிச்சிட்டு அவர் பேக்கில் வச்சிருந்த காசையும் ஆட் பண்ணிட்டார். அதில் ஆட் பண்ணிட்டு இது நடக்கும். இதே மாதிரி வந்துட்டு பிஸ்னஸ் கண்டினியூ நடக்க ஆரம்பிச்சிச்சு. அடிக்கடி இந்த மாதிரி ஒரு ஆண்டனியோஸ் வந்து டீல் போட ஆரம்பித்தார். டீல் போட்டுருக்கப்போ நடுவில் வந்துட்டு அவர் எல்லா பேங்க் லோன் வந்து கிளியர் பண்ணிட்டு அவர் சேவ் பண்ண ஆரம்பித்தார். சேவ் பண்ணது இல்லாமல் அவர் மீதி வச்சுருந்த எல்லா லோனையும் அடைச்சிருப்பார். அந்த கடன் வாங்கினது எல்லாத்தையும் அடைச்சிருப்பார். முக்கியமாக அவர் இந்த மாதிரி ஒரு ஃப்ராடில் இறங்கினதுக்கு காரணம் என்னென்னா, அவருக்கு அந்த ப்ரொமோஷன் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அன்னைக்கு தான் அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் தங்கச்சிக்கும் தம்பிக்கும் ஃபீஸ் கட்டிக்கணும், கட்ட முடியல, இன்னும் ஒரு வாரத்தில் அப்பா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், என்ன பண்ணுறேன்னு தெரில, எனக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா ஃபீல் பண்ணிட்டே இருப்பார். ஃபீல் பண்ணவும் தான் எனக்கு ப்ரமோஷனும் இல்லாமல் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி இப்படி பண்ணுறது தான் ஒரே வழி. போனால் வந்துட்டு என் ஒருத்தனோட வாழ்க்கையோட போயிடும், நான் ஜெயிச்சிட்டேன்னா அவன் வீட்டையே சந்தோஷமாக பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அப்படி தான் இறங்குவார். கண்டினியூவாக பண்ணுவார், எல்லாத்தையும் அடைப்பார். ஜாலியாக வந்து என்னென்ன வேணுமோ வந்து வாங்கிட்டு லைனாக அடுத்தடுத்து டீல் போடுவார். ஒரு 6 lakh வரைக்கும் சேர்ப்பார். இதுக்கு நடுவில் வந்துட்டு ஆண்டனி வந்து ஒரு பார்ட்டி கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவார். வரப்போ சுமதி கேட்குறப்ப போய் சொல்லுவார், இந்த மாதிரி தான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், பேங்க்கில் லோன் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறேன், அதில் வர ப்ராஃபிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்போ வந்துட்டு சுமதி கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து கார்த்திக் பர்த்டே வருது, நம்ம வச்சு ஸ்பெஷலாக பண்ணலாம்னு சொல்லி கேட்குறப்ப ஸோ ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 25,000க்கு வந்து பர்த்டே பார்ட்டி பண்ணுவாங்க. அந்த பர்த்டே பார்ட்டியில் வந்துட்டு ஒரு லாஸ்ட் டீல் வந்துட்டு ஆண்டனி சொல்லுவார், என்னோட பையன் வந்துட்டு அமெரிக்காவுக்கு வேலை கிடச்சிருச்சு, அங்கே போய் செட்டில் ஆக போகிறான், நான் அங்கே போக போகிறேன், சும்மா போனால இருக்காது, நானும் வந்துட்டு அவனை நம்பி போகாமல் நான் வச்சு கொஞ்சம் காசு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு பெரிய டீல் இருக்குது, ஒரு 3 கார் துபாயிலேருந்து வருது, ஒரு கார் வந்து 10 lakh, இந்த மாதிரி நான் 10 lakh வந்து வேணும் மொத்தமாக வந்து 10 lakhக்கு வாங்கிக்கலாம்,
விற்றா வந்துட்டு 4 times 3 times வரும் ஜாக் பாட் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம். இதான் என்னோட லாஸ்ட் டீலாக இருக்க போதுன்னு சொல்லுவாங்க. சாம்பா கேட்குறப்ப பாஸ்கர் வந்து ரிஸ்க்குன்னு சொல்லுவார். இருந்தாலும் வந்துட்டு யோசிச்சுட்டே போவார். யோசிச்சு சொல்கிறேன் 2 days சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. தூங்க போகிறப்ப தான் வந்துட்டு கார்த்தி வந்து பார்ப்பாங்க, அவரோட பையனை பார்ப்பாங்க. பையன் வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாடிட்டு இருப்பார். திருப்பி விட்டா அழுதுட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா எனக்கு எல்லா பார்ட்டியும் போவேன், கேக் சாப்பிடுவேன், நான் யாருக்கும் என்னை வந்து பார்ட்டி கொடுத்ததில்ல, ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது எல்லாரும் என்னை நல்லா பார்த்தாங்க, என்னோட ட்ரெஸ் தான் இருந்துச்சுன்னு சொல்லி அழுவாங்க. அழுவதை பார்த்தோன்னே ஃபேமிலிக்காக என்னென்னாலும் பண்ணலாம்னு நினச்சிட்டு ஒத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு சூட்கேஸ் தூக்கிட்டு போவார். பேக்கை கொண்டு போனால் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு சூட்கேஸ் எடுத்துகிட்டு போவார். சூட்கேஸில் வந்துட்டு டாக்ஸி பிடிச்சி போவார். நான் இன்றைக்கி சாயந்தரம் நான் ஊருக்கு போகிறேன்ற மாதிரி அது ஒரு சாட்டர்டேவாக இருக்கும். டாக்ஸியில் போவாங்க. போயிட்டு காலையில் காசு எடுத்துருந்து காலையில் வந்து ஒரு 10 lakhs எக்ஸ்ட்ராவே கொண்டு வந்து வச்சுட்டு கேஷியர் வேலையை பார்ப்பார். ஆஃப் டேலே வந்துட்டு சாட்டர்டே பேங்க் முடிகிறப்போ வந்துட்டு அன்றைக்கையும் பார்த்து வால்ட் மேனேஜர் கிளம்ப மாட்டார். என்னடா பண்ணாலும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. டைம் போய்கிட்டே இருக்கும், சீக்கிரம் போய் ஆகணும், அப்போ தான் காரை வாங்க முடியும். என்னடா பண்ணலான்னு பார்க்குறப்ப அழகா சாம்பாவை கூப்பிட்டு அவர் வந்துட்டு கேஷை வைக்கலான்னு சொல்லிடுவார். வைக்கலாம் எடுத்து போயிட்டு இருக்கப்போ சாம்பாவோட ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. கால் பண்ணு, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காரு, அவருக்கு பொண்ணுக்கு ஒரு பையன் தேடி அலைஞ்சிட்டு இருப்பாரு வால்ட் மேனேஜர். பையன் இருக்கின்ற மாதிரி பேசுன்னு சொல்லிட்டு ஒரு பொய் ஐடியா கொடுத்து கால் பண்ணிடுவார். கரெக்டாக பேச போகிறப்ப ஒரு காசு எடுத்து வச்சுருவார் 10 lakh. வச்சுட்டு மீதியை வாலெட்டில் வச்சுட்டு காசு எடுத்து கிளம்பிடுவாங்க. கார் வாங்கிடுவாங்க. கார் வாங்கிட்டு கார் டீலர்கிட்ட போனால் கார் டீலர் இருக்க மாட்டார். கார் டீலருக்கு வந்துட்டு அந்த ஷோரூமுக்கு வந்துட்டு ரைடு வந்து அவரை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ கார் டீலர் இல்லை, காசை வச்சாகணும், என்ன பண்ணாலும் யோசிக்கிறப்ப 3 பேருக்கு நடுவில் சின்ன ஆர்கியூமெண்ட் போகும். அப்போ பாஸ்கர் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணி வேறு ஏதாச்சும் இருக்காங்களான்னு பார்க்குறப்ப தான் அவர் வந்து யோசிச்சுட்டு கோவாவில் ஒரு கார் டீலர் ஞாபகம் வரும். கோவா கொண்டு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுவார். முடிவு பண்ணிட்டு போகிறப்ப அன்வர்னு ஒருத்தருக்கு ஒரு கேரக்டரை காட்டுவாங்க. அவர் யாருன்னா வந்துட்டு இந்த மாதிரி சின்ன இந்த ஃப்ராட்லலாம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுல ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கவர். ஸோ அவரோட ஹெல்ப்புக்கு போவாங்க. அவர் வந்துட்டு கவர்மெண்ட் நம்பர் பிளேட்லாம் கொடுத்துருவார். ஏன்னா அந்த கார் வந்துட்டு கோவா வரைக்கும் ஓட்டிகிட்டு போகணும், யார்ட்டையும் மாட்டாமல் இருக்கணும்ல. போயிடுவாங்க. காரில் போகிறப்ப மும்பையை தாண்டப்போ பார்டரில் வந்துட்டு செக் போஸ்ட் இருக்கும். செக் போஸ்ட்டில் வந்துட்டு பாஸ்கர் போயிடுவார், ஆண்டனி போயிடுவார், சாம்பா கிளம்புவார். அந்த செக் போஸ்ட்டில் வந்து ஒரு சுப்பீரியர் ஸ்டாஃப் வந்து போலீஸ் வந்துட்டு வெளியே வரப்போ கரெக்டாக டப்புன்னு போய் பிரேக் போடுவார். அவர் கடுப்பில் ஓவர் ஸ்பீடிங் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் நிப்பாட்டிடுவார். அங்கே தான் பாஸ்கர் இறங்கி ஓடி வந்து சார் காரில் விஐபி இருக்காங்க சார், என்ன சார் படிக்கன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க தான் ட்விஸ்ட்டு. காரை திறந்து பார்த்தா கார்லேருந்து ஒரு 2 மினிஸ்டர் மாதிரி ஆளுங்க இறங்குவாங்க. என்னடான்னு சொல்லி பார்த்தா அங்கே தான் ஒரு பாஸ்ட்டுக்கு போவார், ஃப்ளாஷ்பேக் போவார். கிளம்புலான்னு முடிவு பண்ணப்போ பக்கத்தில் வந்துட்டு சில பெக்கர்ஸ்லாம் இருப்பாங்க, பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து காசு கொடுக்குறேன்னு சொல்லி நீ வான்னு சொல்லி மினிஸ்டர் மாதிரி நடிக்க வைப்பாங்க. நடித்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கூப்பிட்டு வந்துட்டு அவர் வந்து மினிஸ்டர் யாரும் தெரியுமா அப்படி இப்படின்னு பேசிடுவாங்க. பேசுகிறப்ப கொஞ்சம் டைவர்ட் பண்ணுற யச்சுத்திர வேணும்ன்ட்டு பாட்டியில் ஒரு பொண்ணு ஆடி இருப்பாங்க. இந்த புஷ்பா படத்தில் சம்மந்தா ஆடின மாதிரி அந்த பாட்டியில் ஒரு பொண்ணு ஆடி இருப்பாங்க. அவங்களையும் கார்க்குள்ளே போட்டு கொண்டு வந்துடுவாங்க. வச்சு டைவர்ட் பண்ணி அப்படி இப்படி பேசி மிரட்டி நீங்கள் வந்து இப்போ கோவாவில் இருக்கிற ஸ்டாஃபை நான் செக் பண்ணக்கூடாது, செக் பண்ணால் உங்கள் வேலையை எப்படி தூக்கிடுவேன்ற மாதிரி காமிச்சு கிளம்பிடுவாங்க. கிளம்பி கோவாவையும் தாண்டிடுவாங்க. நேராக போய் காரை பத்திரமா விற்றுட்டு அங்கே தான் பாஸ்கர் வந்து அவரோட பெரிய மனசை காட்டுவார். அங்கே இருக்க அவங்க கூட அந்த 4 பெக்கர்ஸ் வந்திருப்பாங்க. 4 பேர்த்துக்கும் ஒரு 1 lakh, அந்த கூட அந்த பொண்ணுக்கும் 1 lakh கொடுத்துட்டு மீதி எடுத்துகிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போவாங்க. காரை விற்றுட்டு ரிட்டன் வந்துட்டு இருப்பாங்க. ரிட்டன் வரப்போ வந்துட்டு ஆண்டனி வந்து திடீர்னு ஒரு ஏர்போர்ட்டில் நிப்பாட்டி அங்கே இறங்கி நான் வந்து யூஎஸ்ஏ போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். கிளம்புறதுதான் டைம் ஆச்சுன்னு பார்த்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு அந்த சூட்கேஸில் தான் காசு வச்சிருப்பாரு. அப்படியே சூட்கேஸ் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுவார். கேட்டால் நான் வந்துட்டு ஊர்லேருந்து அப்படியே டேரெக்டாக வந்துட்டேன்னு சொல்லிட்டு நேராக போவார். பேங்க்கில் பார்த்தா சுற்றி போலீஸாக நிற்பாங்க. இப்போரா உள்ளே போகிறது, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு என்னடா ஆயிருக்கும் ஒரு மாட்டிருப்போம்னு பயந்துகிட்டே உள்ளே போயிட்டுருப்பாரு. உள்ளே போய் பார்த்தா வந்துட்டு ஜிஎம் ரூமில் எல்லாரும் சுற்றி நிற்பாங்க. நம்ம தான் மாட்டிட்டோம் போல் அப்படின்னு நினச்சிருப்பாரு. மாட்டிருப்போமா என்னன்னு தெரியல. உள்ளே போகிறப்ப பார்த்தா எல்லாரும் திடீர்னு வந்துட்டு பாஸ்கரை பார்ப்பாங்க. எல்லாருமே பார்த்துட்டு திடீர்னு பாஸ்கர் சைடு வருவாங்க. பாஸ்கருக்கு அப்படியே அள்ளி விட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பாரு பயந்துட்டு சூட்கேஸை பிடிச்சிக்கிட்டு. பார்த்தா நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹிமான்ஷுவை கூட்டிகிட்டு போவாங்க. பார்த்தா ஹிமான்ஷுவும் சுதீரும் சேர்ந்து பேங்க்லேருந்து லோன் கொடுத்து இவங்க வந்துட்டு கமிஷன் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்காக தான் 2 பேரும் வந்துட்டு அந்த போஸ்டிங்க்கு கொண்டு வந்தது. ஸோ இந்த ஸ்கேமில் மாதிரி 2 பேர் கிளம்பிடுவாங்க. இவர் அப்பாடா நிம்மதின்னு சொல்லிட்டு நேராக போய் பிளேஸில் உட்காருவார். டப்புன்னு ஜிஎம் அந்த வழியாக வருவாங்க. பார்த்தா இவர் பாஸ்கர் வந்துட்டு அந்த சூட்கேஸை மூடிட்டு இருப்பாரு. என்ன சூட்கேஸ் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. சார் ட்ரெஸ்ஸு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஊர்லேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. போச்சரா மாட்டினாங்க.
என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் எனக்கெல்லாம் பார்க்குறப்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தின்னு ஓப்பன் பண்ணால் உள்ள காசே இல்லை, வெறும் பேகு தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போனால் அப்போ தான் தெரியுது அவங்க எல்லோரும் அங்கே வெளியே போன அடுத்த செகண்டே டப்புன்னு வந்து எடுத்து வச்சுட்டு காசு எடுத்து மாற்றி வச்சுட்டாங்க. எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு பார்க்குறப்ப கரெக்டாக 50 lakhs தப்பிச்சிருவார். தப்பிச்சதுக்கப்புறம் அதனால வீட்டில் காட்டுவாங்க, சாம்பாடை சொல்லிட்டு இருப்பாங்க, இனிமேட்டு இதெல்லாம் போதும், இனிமேட்டு இதெல்லாம் பண்ண வேணாம் நிப்பாட்டிலாம் சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் சாம்பா வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அடுத்த ரிசைன் பண்ணிவிடுற வேலையை முடிச்சதுக்கப்புறம் இவர் வந்துட்டு பாஸ்கர் அங்கே அந்த காரில் இருந்து கிடச்ச ப்ராஃபிட் எல்லாத்தையும் சேவ் பண்ணிடுவார். சேவ் பண்ணிவிட்டு அப்பாடான்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியாக நம்மள்ட்ட காசுக்கு நினச்சி வரப்போ அப்போ தான் ஒரு கடவுள் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் கொண்டு வந்து இறக்குவார். அவரோட தம்பிக்கு பார்த்தா லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் சீட்டு கிடச்சிருக்கும். ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டால் 5,98,000, கவராக ரவுண்ட் பண்ணால் 6 lakh, அவ்வளோதான். இங்கே வந்துட்டு அவர் படிக்கிற வேலைக்கு இங்கே முடிச்சுட்டு வேலை பார்த்தா 3,000 to 7,000 கிடைக்கும் சேலரி. இதே வந்துட்டு அவர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் முடிச்சிட்டாருன்னா 60,000 சம்பாதிக்கலாம். ப்ளீஸ்னே தம்பி கெஞ்சி காசு வந்து கட்ட வச்சுருவார். வேறு வழி இல்லாமல் அவங்களும் கட்டிடுவாங்க. கட்டி முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்துட்டு எல்லா காசும் போயிடும். நார்மலாக வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போனால் அங்கே தான் வந்துட்டு ஆல்ரெடி ரீஜனல் மேனேஜர் போயாச்சு, அசிஸ்டன்ட் ரீஜனல் மேனேஜர் போயாச்சு, பேங்க்கு கெட்ட பேர் வந்துருச்சு. என்னடா பண்ணான்னு யோசிச்சு அங்கே வந்துட்டு மீட்டிங் போயிட்டு இருந்திருக்கும். நிறையா லே ஆஃப்லாம் பண்ண முடிவு பண்ணியிருப்பாங்க, நிறையா புது போஸ்டிங்லாம் கொண்டு வரலாம் முடிவு பண்ணியிருப்பாங்க. பாஸ்கர் வந்து கூப்பிடுவாங்க. பாஸ்கர் மேலே போனால் அப்படி இப்படின்னு மிரட்டுவாங்க, ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி காமிச்சிட்டு நீங்கள் தான் வந்துட்டு அடுத்த அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர்ன்றுவாங்க. அவ்வளோதான். பாஸ்கருக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே அப்படியே பட்டாம்பூச்சியாக பறக்க ஆரம்பிச்சிருக்கும். 19,500 சேலரின்றுவாங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு ஜூனியர் லெவல் எம்ப்ளாயி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம், ப்ரமோட் பண்ணிருக்கோன்னு சொல்லிட்டு வேறச்சு வேணுமான்னு கேட்குறப்ப எனக்கு மாருதி 800 வெளியே நிற்கிறது வேணும்னு சொல்லி கேட்டுட்டு அதை எடுத்துகிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போகிறப்ப தான் ஃபஸ்ட்டு சீனுக்கு கனெக்ட் ஆகுது. திரும்பி 1992க்கு போகிறாங்க. கரண்ட் வந்துருச்சு, ஸ்டேட்மெண்ட் அடித்தாச்சு. அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வராங்க. பேலன்ஸ் வந்ததான் தெரியுது 100 crore 8,253. இதான் அவரோட பேலன்ஸ். இதை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் வந்துட்டு என்னவும் தெரியாது. இங்கே தான் வந்துட்டு திரும்பி வந்துட்டு பின்னாடி போவாங்க. இது வந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லி யோசிக்கிறப்ப பின்னாடி போவாங்க. பின்னாடி போகிறப்ப அவரோட சேர்மன் வந்து கூப்பிட்டு பேசுவார். ஹர்ஷா மேரான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நீங்கள் பார்த்துக்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் முக்கியமான வேலைன்னு சொல்லுவாங்க. அடுத்த நாளே வந்துட்டு அடுத்த மாதமே வந்துட்டு சூரஜ்னு ஒருத்தர் வருவார், ஹர்ஷா மேராவோட PA. சூரஜ் வந்து என்ன பண்ணுவார்னா கட்டாரி பேங்க்னு ஒரு பேங்க் வந்து பிஆர் கொண்டு வருவார். பிஆர்னா இன்னும் இல்லை, ஒரு பேங்க் வந்துட்டு இன்னொரு பேங்க்குக்கு லோன் கொடுக்குறப்போ கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட் தான் வந்து பிஆர்னு சொல்லுவாங்க. அந்த பிஆர் வந்துட்டு RBI ரூல்ஸ் படி ஒரு பேங்க் வந்து டேரெக்டாக அந்த பேங்க் ட்ரான்சாக்ஷன் நடத்த முடியாது. ஸோ நடுவில் வந்து ஒரு இன்டர்மீடியட் மட்டும் ஒருத்தர் வச்சிருப்பார், புரோக்கர் மாதிரி. இந்த பேங்க் வந்து அந்த புரோக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அவர் வந்து இன்னொரு பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். திரும்பி ரீபே பண்ணுறப்ப அந்த பேங்க் இவங்களுக்கு பண்ணுவாங்க, இவங்க வந்து அதை இங்கே பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு ஹர்ஷா மேரா. இதுக்கு வந்துட்டு 0.001% வந்துட்டு கமிஷன் தருவாங்க. இதுக்கு வந்து டைம் லிமிட் வந்து 2 week. ஆனால் சூரஜ் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக கொடுப்போம், கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி பாஸ்கர் கிட்டே சொல்லுவாங்க. ஆனால் பாஸ்கர் வந்து ஒத்துக்க மாட்டேன்னுவாங்க. ஒரு வாட்ச் கொண்டு வந்து வைப்பாங்க, கொடுப்பாங்க, கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க. அது வேணான்னு சொல்லிட்டு வாங்கிக்க மாட்டார். இதுக்கப்புறம் ஒரு 2 weeks டைம்னு சொல்லி அமுச்சு விட்டுருப்பாரு. ஆனால் 4 weeks கழிச்சு தான் ரீபேமெண்ட் கொண்டு வருவாங்க. கேட்டால் வந்துட்டு அவர் வந்து எதுவும் பதில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹர்ஷா மேராவோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் குரோஹையோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் கேட்டிருப்பாங்க. அதாவது கொடுக்குறப்ப வேணும்னே 2ன்ற மாதிரி சொல்லி ஒன்று வந்துட்டு அவருக்கு வாங்கிப்பார். இந்தியாவோட ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சனோட வாங்கிக்கிட்டு அது வந்து அதுக்கு ஒரு பேட்டர்ன்லாம் பார்த்தா ஒரு ஸ்கேம் கண்டுபிடிப்பார். கட்டாரி பேங்க்குக்கு போகாமல் அவர் வந்துட்டு அதெல்லாம் குரோஹைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டு கட்டாரிக்கு உண்மையிலே போகுதான்னு சொல்லி செக் பண்ண போவாங்க. ஆனால் செக் பண்ண போகிறப்ப அங்கே ஸ்டேட்மெண்ட் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க கட்டாரி பேங்க்கில். பார்த்தா கட்டாரி பேங்க்கில் இருக்க எல்லாத்துக்குமே அவர் வந்து வாங்கிட்டார், மொத்த பேங்க்கையுமே வாங்கிட்டார். அங்கே இருக்க எல்லாத்துக்குமே லஞ்சம் கொடுத்து எல்லாருமே அவருக்கு தான் வேலை பார்ப்பாங்க. ஸோ கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு டேரெக்டாக தெரிஞ்சிருச்சு அங்கே போகல. இப்போ வந்துட்டு ரோஹைக்கு தான் போகுதுன்ட்டு நேராக டலால் ஸ்ட்ரீட்டுக்கு போவார். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் நடக்குதுன்னு பார்க்க. அங்கே தான் ஷேர் ரிக்கிங் ஒன்று கண்டுபிடிப்பார். ஷேர் ரிக்கிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனியோட ஷேர் கம்மியான விலையில் இருக்கப்ப அது நிறைய பேர் வந்து அது வந்து அவர் நிறையா வாங்கி வச்சுப்பார்.
வாங்கி வச்சுட்டு அவர் ஆளுங்களே விட்டு அதிகமான ப்ரைஸில் வாங்கி அதோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி விடுவார். இப்போ 5 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறாருன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக வாங்க வச்சு ஒரு 300 கொண்டு வந்துடுவார், எல்லாத்தையும் விற்பார். இதை வந்துட்டு நிறையா ப்ராஃபிட் வரும். இதை தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. இதை வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. இதை கண்டுபிடிச்சிட்டு இது வந்து சேர்மேன்கிட்ட சொல்லலான்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிடுவார். பாஸ்கர் முடிவு பண்ணிட்டு அதான் கால் பண்ணி பாஸ்கர் நம்பர் சேர்மேனோட நம்பர் கேட்பாங்க. அப்போ தான் சூரஜ் வந்து வந்துருக்கிறதும் சூரஜ் வந்து உங்கள் நம்பர் கேட்குறாங்கன்னு சொல்கிற மாதிரி கொடுக்காதீங்கன்றுவாங்க. அப்போ கரெக்டாக கார்த்திக் வந்து ஸ்கூல் முடிஞ்சு வருவாங்க, சுமதி கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ வந்து ஒரு கதையை சொல்லுவாங்க. ஸ்கூலில் வந்துட்டு கார்த்திக்கோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு பொண்ணோட பேக்லேருந்து சாக்லேட் எடுத்துட்டான். இதை பார்த்துட்டு கார்த்திக் போய் மிஸ்டர் சொல்லாமல் பாதி கேட்டிருக்கு, பாதி வந்து தரேன்னு சொல்லவும் அதை வாங்கிக்கிட்டு சொல்லாமல் விட்டுட்டான். இதை ஏன் இப்படி பண்ணேன்னு கார்த்திக் கேட்குறப்ப, நான் வந்துட்டு மிஸ்டர் சொல்லியிருந்தா எனக்கு வந்துட்டு அந்த பொண்ணுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஆனால் நான் சொல்லாமல் இருந்தாலே எனக்கு பாதி கிடச்சிச்சில்லன்னு சொல்லுவான். இதை பார்த்துட்டு நம்ம சேர்மன்ட்ட சொல்லிவிட நமக்கு ஒன்றும் கிடைக்காது, இதே நம்ம போயிட்டு அவன்கிட்ட பேசினா நமக்கு ஏதாச்சும் கிடைக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு பாஸ்கர் சூரஜ்கிட்ட பேசுவார். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி தனியாக போய் பார்ப்பாங்க. பேசுகிறப்ப நிறைய செக்கு கொடுப்பாங்க. வேணான்னு சொல்லிட்டு பாஸ்கர் வேலை பண்ண முடிவு பண்ணிட்டு அது அவன் தான் ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு அவர் வந்து ஒரு டீல் பேசுவார். இது ரெண்டு தான். ஒன்று என்னென்னா, அவர் என்ன பண்ணுறாரு, என்ன வந்துட்டு பிஆர் வருதோ அதில் 1% வந்து அவர் கொடுக்கணும். தென் என்ன ஷேர் வந்து ஷேரிங்கிங் பண்ண போகிறப்ப எதை வாங்க போகிறாங்க விற்க போகிறாங்கன்றதை ஒரு நாள் முன்னாடியே சொல்லிடணும். இந்த ரூல்ஸ் ஒத்துப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏன் வந்துட்டு இப்படி நீங்கள் பண்ணீங்க, ஃபஸ்ட் நான் கேட்டப்போ ஒத்துக்கல, இப்போ மட்டும் ஏன் ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்குறப்ப, இப்போ வந்துட்டு நான் தான் அப்பர் ஹேண்டாக இருக்கேன், ஒரு டீல் கொடுப்பா நம்மள்கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்கணும், இப்போ நான் மாற்றினா எனக்கு வேலை முடிதான், ஆனால் உங்களுக்கு ஒரு எம்பையரே போயிடும்னு சொல்லிட்டு போவார். அவரோட ஃபஸ்ட்டு பிஆருக்கான வேல்யூ வந்துட்டு ஒரு 17 lakhs வந்து வரும். இந்த 17 lakhs வந்துட்டு எப்படி ஒயிட் மணியாக மாற்றலாம்னு யோசிக்கிறப்ப தான் அன்வர் கிட்ட போவாங்க. அந்த நம்பர் பிளேட் கொடுத்தவங்கள்ட்ட போயிட்டு அந்த பிளாக் மணி வந்து ஒயிட் மணியாக மாற்றிப்பாங்க. எப்படின்னா லாட்ரி டிக்கெட்டில் வச்சு மாற்றிப்பாங்க. வின்னரோட அதை வந்து இவர் கொடுத்துருவாங்க, இவர் வாங்கிட்டு வந்துடுவார். அண்ட் அடுத்த நாள் அப்படியே ஜெயிச்ச மாதிரியும் ஒரு ஃபேமிலிகிட்ட ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு இந்த லாட்ரி மணி கொண்டு போய் புதுசாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஷேருக்கு வந்து சொல்லிடுவாங்க, இந்த ஷேர் நான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஷேரை வந்து வாங்கிடுவார். ஃபுல்லாக வாங்கிட்டு திரும்பி 2 வாரம் கழித்து விற்க போகிறதா சொல்லுவாங்க. எல்லாத்தையும் விற்றுருவாங்க. பார்த்தா வந்துட்டு 70 lakhs ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட் வந்ததை பார்த்துட்டு சந்தோஷமாக இருப்பார். அப்போ தான் அவர் தங்கச்சி வந்துட்டு ஒரு லவ்வரை கூட்டிகிட்டு வந்துட்டு நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லவும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்களான்ட்டு போவாங்க. இதை ஏன் சொல்ல ஆரம்பிப்பாருன்னா 70 lakhs உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சு, ஆனால் வந்துட்டு அடுத்து கொஞ்சம் நாள்லேயே வந்து 69 lakhs செலவு பண்ணிக்கிங்க எப்படியும் வந்து சிபிஐயில் கேட்பாங்க. அப்போ தான் சொல்லுவார், நாங்கள் வந்துட்டு ஜுவல் வாங்க போனப்போ வந்துட்டு கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா இல் ட்ரீட் பண்ணுவாங்க. என்னன்னா இவங்கள்ட்ட காசே இல்லை, இவங்கெல்லாம் வாங்குவாங்கன்ற மாதிரி அவரே வந்துட்டு ஈகோ டச் பண்ணுற மாதிரி பேசிடுவாங்க. நேராக போவார், பேங்க்லேருந்து காசை வித்ட்ரா பண்ணுவார். வித்ட்ரா பண்ணிட்டு ஒரு ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு ப்ரீமியம் லான்ச்சில் போய் ட்ரெஸ் வாங்குவார். ஃபுல்லாக அப்படியே பணக்காரத்தனத்தை காட்ட விரும்புவார். மேலே வந்துட்டு என்கிட்ட காசு இருக்கிறத காட்ட ட்ரை பண்ணிட்டு எந்த கடையில் வந்து இல் ட்ரீட் பண்ணாங்களோ அதே கடைக்கு போவாங்க. போயிட்டு இவன் என்ன கவுண்டரே வாங்கிடுவானான்ற மாதிரி கேட்பாங்க. ஒரு லைன் ஃபுல்லாக இருக்க எல்லா ஜுவல்லையும் வாங்கி கிழிச்சிருவானன்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்குன்னே ஒரு லைன் ஃபுல்லாக வாங்குவார். வாங்கிட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து வந்துட்டு கிளம்புறதோ டைலாக் சொல்லிட்டு போவார். இந்தியாவில் வந்துட்டு உங்களுக்கு மதிப்பு வேணும்னா உங்களோட மேலே பணம் தெரியணும்னு சொல்லிட்டு போவார். சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டு ஒரு கார் வாங்கியிருப்பார். அந்த பந்தா பண்ணும் அந்த அவனோட அகங்காரத்தை வாங்கணும்னு போகிறப்ப ஒரு கார் வாங்கியிருப்பார். அந்த காரோட வந்துட்டு வீட்டுக்கு போவார். இதுக்கு மேலே வந்துட்டு திரும்பி அடுத்தடுத்து மணி வரும். அந்த சூரஜ்கிட்டேருந்து ஹர்ஷா மேலே மணி வரப்போ அதை எப்படி மாற்றலான்றப்ப ஹவாலா மணி லாண்ட்ரிங்கிறத அன்வர் சொல்லுவான். அதுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்துட்டு ஹவாலா மணி லாண்ட்ரிங்கிறது என்னென்னா, ஒரு ஃபாரினில் இருக்க கம்பெனிக்கு வந்துட்டு இங்கேருந்து காசு அனுப்பிச்சிட்டு அங்கேருந்து இங்கே ரிசீவ் பண்ணுறது, அதுதான் பண்ணுவாங்க. அந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி சுமதி ஹோம் ஃபுட்டுன்னு ஆரம்பித்து அது மூலமாக பண்ணுவாங்க. பண்ணிகிட்டு இருக்கப்போ இந்த டீல் போயிட்டே இருக்கும். பிஆர்எஸ் வந்து லேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு அவர் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையில் மாற்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பார். அப்போ தான் அவர் வந்து அவரோட கணக்கில் வந்து ரொம்ப டேலியாகாமல் போயிட்டுருக்கும். நிறையா வந்துட்டு ஏறிக்கிட்டே போகும். இவர் தப்பாக வந்துட்டு எப்படியாச்சும் பொய்க்கரை காட்டி சரி பண்ண சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு நாள் வந்துட்டு அவரோட கார் வந்து வெளியே நின்றுட்டுருக்கும். ஒரு பெரிய காரை தான் வாங்கியிருப்பார். அவரோட ஸ்ட்ரீட்டில் வெளியே நின்றுட்டுருக்கும். அப்புறம் நிறையா டிராஃபிக் ஆயிரும். டிராஃபிக் ஆகிறப்போ வந்துட்டு இங்கே இருக்க எல்லா கடைக்கும் நான் வந்துட்டு 1500 ரூபா தரேன், வீடுங்களுக்கு 750 ரூபா தரேன், என்னோட கார் இங்கே தான் நிற்கும், இது வந்து ஒன் வேன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம்
கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பாஸ்கரோட வந்துட்டு ஆட்டிடியூட் மாறிக்கிட்டே இருக்கும். எல்லாத்துலேயும் கத்துவார், அந்த பணக்காரத்தனம் வந்துடும், திமிரு வரும், இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க சுமதி. ஒரு நாள் வந்துட்டு நைட்டு ஒன் வேவாக இருக்கப்போ பட்டேல் பாய் வந்துட்டு ஆப்போசிட் சைட்லேருந்து வந்துடுவார். வரப்போ தெரியாமல் காரை இடிச்சிருவார். காரை இடிக்கிற மாதிரி போவார், கீழே விழுந்துருவார். கடுப்பில் ஒரு கல்லை தூக்கி காரில் அடிச்சிருவார். அடித்த கடுப்பில் என்னென்னமோ பேசிடுவாங்க. அப்போ வந்துட்டு இவர் திரும்பி கடுப்பாகி போய் அவரோட வண்டியை உடைச்சிருவார். உடைக்கிறப்ப அவர் கெஞ்சுவார், அதை இந்த வண்டியை உடைச்சிட்டு ஒரு 10,000 தூக்கி கொடுன்னு சொல்லிட்டு அன்வர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புவாங்க. கிளம்புறப்போ சுமதி வந்து பேசுகிறப்ப இவர் வந்து திரும்பி பேசுவார், நான் பணக்காரன் இப்படி தான் இருப்பேன், நான் வந்து நார்மலாக தான் இருக்கேன், உனக்கு தான் அப்படி தெரியுது, கெட்ட மாதிரி பணக்காரங்க எல்லாமே கெட்டவங்கள தான் தெரியுவாங்க, கொஞ்சம் வந்து நன்றியோடு நடந்துக்கோ, உன்னோட ஹோம் ஃபுட்ஸ் கடைக்கு வந்து நான் தான் இன்வெஸ்ட் பண்ணேன், எல்லாத்துக்கும் ஞாபகம் வச்சு கொஞ்சம் நன்றி காட்டுன்னு சொல்லுவாங்க. நைட்டு தூங்க போகிறப்ப இவர் ரூம்லேருந்து தனியாக போயிடுவாங்க. கேட்டால் நான் நன்றி காட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கதை முடிஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே போட்டுன்னு விட்டுருவார். விட்டதுக்கப்புறம் இப்போ நடக்கிற கதைக்கு வருவாங்க. சிபிஐ வந்து கேட்பாங்க, நீங்கள் வந்து எவ்வளோ லக்கி தெரியுமா, உங்களோட ஒய்ஃப் வந்து அப்படியே உங்கள் மணியெல்லாம் கொடுக்குறாங்க, பிக்கிள் பிஸ்னஸ் வந்து இவ்வளோ வருதா, உங்களோட பிக்கிள் நானும் டேஸ்ட் பண்ணாமல் கேட்பாங்க. கண்டிப்பாக நான் 2-3 நாளில் கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படி நீங்கள் இவ்வளோ இருந்தும் நீங்கள் சிம்பிளாக கேட்குறப்ப, நான் வந்து எப்பப்பெல்லாம் எனக்கு வந்து பணக்காரன்ற திமிருதோ அப்போலாம் கடவுள் வந்து தலையிலே அடிப்பார், நான் வந்து நார்மலாக ஆகிடுவேன்னு சொல்லுவாங்க. எத்தனை தடவை அடித்து நீங்கள் வந்துட்டு உங்கள் சுமதி ஹோம் ஃபுட்ஸை மாற்றினீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. கேட்குறப்ப தான் வந்துட்டு திரும்பி பழசுக்கு போவாங்க. போகிறப்ப ஹரிஹரன் சொல்லி அந்த கட்டாரி பேங்க்கோட ஜென்ரல் மேனேஜர் வந்திருப்பார். வால்ட் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லுவார். ஆனால் அப்போ தான் வந்துட்டு ஒரு சம்பவம் தெரிய வரும். என்னென்னா, நிறைய ஃபேக் பியர்ஸ் இருக்கும். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் 100 crore மேலே பெண்டிங் இருக்கும். தப்பாக வந்துட்டு ஃபேக்காக வந்துட்டு ஹர்ஷா மேலே வந்து பியர் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு, நம்ம 2 பேத்துக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம தான் மாட்டோன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்றதுக்கு அவர் வந்திருப்பார். எடுத்துகிட்டு இருந்திருப்பார். சாப்பிடாமே போயிடுவார். ப்ரெஷர் ஸ்ட்ரோக் வந்துட்டு அவர் கொலாப்ஸ் ஆயிடுவார். நேரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் டாக்டர் வந்து பார்க்கறதுக்குள்ளே இறந்துருப்பார். இவர் இறந்த பார்த்துட்டு பாஸ்கர் ஒரு மாதிரி ஆகிடுவார். அப்போ சூரஜ் வருவாங்க. சூரஜை போய் மிரட்டுவாங்க, இப்போலாம் என்ன ஆச்சு, நீங்கள் உங்களால் தான் ஒரு உயிர் போச்சுன்னு சொல்லி கேட்டிருக்கோம், ஒழுங்காக கட்டிடுங்கன்னு சொல்கிறப்ப, இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், கட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டினா 2 பேர் தான் மாட்டுவானா, போய் சொல்லிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் திரும்பி வந்துட்டு இதெல்லாம் யோசிக்காதீங்க, அவர் வந்து ஹர்ஷா பார்த்துப்பார், நீங்கள் போங்கன்னு சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் இவர் வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்த உடனே போலீஸ் ஸ்டேஷன் வந்து கால் வரும், சாம்பா வந்து மாட்டிக்கிட்டான், வந்து சாம்பா மாட்டிட்டான் இல்லை, கால் வரும். போய் பார்த்தா சாம்பா மாட்டியிருப்பான். என்னன்னா வந்துட்டு கஸ்டம்ஸில் வந்து மாட்டிப்பான். அந்த பாஸ்கர் வீட்டு பிஸ்னஸை இவன் கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பான்ல, இப்போ போலீஸில் மாட்டிப்பான். போலீஸ் வந்து எஃப்ஐஆர்ன்றப்ப இவர் வந்துட்டு பாஸ்கர் லஞ்சம் கொடுத்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு சுமதியோட வீட்டுக்கு போவாங்க. சுமதியோட அம்மா வீட்டுக்கு போவாங்க. போகிறப்ப அவங்களோட அவங்களோட அண்ணன் வந்துட்டு ரியல் எஸ்டேட்டில் லாஸ் ஆன மாதிரியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. இவங்க வந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. கேட்குறப்ப வந்துட்டு உன்னோட பிஸ்னஸ் தானே, நீ தானே காசு கொடுத்துருக்க, ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சுமதியோட மைண்டை வந்துட்டு இது பண்ணுவாங்க. அவங்க அம்மா வந்துட்டு ஏதாச்சும் பேசி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் வந்துட்டு நாங்கள் வந்து காசுலாம் வந்தப்போ நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிக்கலான்ற மாதிரி கேட்டுட்டு திட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இதை வந்து நடுவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உன்னோட ஹோம் ஃபுட் ஐடியாவே என்னோடது தான் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. இந்த கடுப்பில் வந்து எல்லாத்தையும் உடைச்சிருவாங்க. உடைச்சிட்டு நீ தான் இப்படி மாறிட்டு இருக்க, தயவு செஞ்சு நிறுத்திடுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வீட்டுக்குள்ளே போய் அழுதுட்டு இருப்பாங்க. அழுகிறப்ப தான் வந்துட்டு பாஸ்கர் வந்து என்னாச்சு அழுகாதுன்றப்ப தான் அவங்க அப்பா வந்து பாஸ்கர் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இதனால் பேசாமல் அந்த அப்பா அவங்க இப்போ பேசுவாங்க. கூப்பிட்டு போய் பார்த்தா சுமதியோட ஹோம் ஃபுட் பிஸ்னஸோட பில்லுலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் என்ன இதுன்னு சொல்லி கேட்பாங்க. கேட்குறப்ப தான் வந்து தெரியும், அவர் தான் சிஏல என்னதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. பாஸ்கர் போய் சொல்கிறப்பையும் கண்டுபிடிச்சிருவார். கண்டுபிடிச்சிட்டு நீ பண்ணுறது தப்பு, அவ்வளோ மணி விளையாட்டுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும், இதெல்லாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி சுமதியும் வந்துட்டு இதெல்லாம் பிடிக்காமல் கோச்சிக்கிட்டாங்க, பண்ணுறதெல்லாம் கோச்சிக்கிட்டாங்க. ஸோ மாறிடலான்ற மாதிரி அவர் யோசிச்சுட்ருப்பார். யோசிச்சுட்டு அவர் அப்பா பேசி முடிச்சப்போ வெளியே வந்து பார்த்தா சுமதி எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லா பக்கமும் ஒரு வந்து தப்புன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அங்கே ஹரிஹரன் இறந்துருப்பாங்க. எல்லாம் தெரிஞ்ச உடனே ஸ்டாப் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டு அடுத்த நாளே போய் அவர் வச்சிருந்த எல்லா ஷேர்ஸையும் வந்து சேல் பண்ணிடுவார். பிஆர்எஸ் வந்து கொடுக்கப்போ ரிஜெக்ட் பண்ணுவார். காசு கொடுத்தா தான் வந்துட்டு பிஆர்எஸ்ன்றுவார். ஜிஎம் கூப்பிட்டு பேசுவாங்க. அப்பையும் வந்துட்டு ஜிஎம் மீன்ஸ் அந்த வினோதுன்றவர் கூப்பிட்டு பேசுவார். அப்பையும் முடியவே முடியாதுன்றவாங்க. திரும்பியும் வந்துட்டு அவர் நார்மலாக முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி மாறிடுவாங்க. இந்த பணக்காரத்தனம் அந்த திமுறை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இதே மாதிரி ஆகிடுவாங்க. அப்புறம் அவங்களோட தம்பிக்கு ஃபோன் பண்ணி, நான் காசு தரேன் வீடு வாங்கி வை அப்படின்னு சொல்லி, இங்கே வர ஐடியா இல்லை அப்போ அங்கேயும் வீடு பார்த்துக்கோ சொல்லி காசு கொடுப்பாங்க. அவரோட மொத்த சொத்தையும் வந்து தங்கச்சிக்கு எழுதி கொடுத்துருவாங்க மாற்றி. வீடு, இந்த அப்பார்ட்மெண்ட் ஒன்று வச்சுருப்பார், அது எல்லாத்தையும் வந்து தங்கச்சிக்கு எழுதி கொடுத்துருவாங்க. அவரோட சுமதியோட அண்ணனை கூப்பிட்டு அவங்களுக்கு காசு தரேன், ஆனால் அதில் 10% வந்து நீங்கள் சம்பாதிக்கிறதுல சாம்பாக்கும் தரணும்,
பார்ட்னராக கூட வச்சுக்கணும்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டையும் செட்டில் பண்ணிடுவார், அவரோட ஒய்ஃப் அண்ணனையும் செட்டில் பண்ணிடுவார், அவரோட தங்கச்சி செட்டில் பண்ணிடுவார், தம்பியை செட்டில் பண்ணிடுவார். முடிச்சுட்டு நாராயணன் வந்துட்டு ஒரு சீனில் கலாய்ச்சிருப்பார். அவர் நான் செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டர் புதுசாக வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு புதுசு வாங்கினா தான் நான் சாக்லேட் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு போயிருப்பார். அவர் வந்து உங்கள்கிட்ட மாருதி சும்மா தானே எனக்கு கொடுக்குறீங்களா, நான் காசு தரேன்னு சொல்லி கேட்குறப்ப நீங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கார் கொடுத்துருவார். இந்த மாதிரி அவர் முன்னாடி ஆகிடுவார். அவரோட பேங்க் வாட்ச்மேனுக்கு வந்துட்டு அவரோட பையனுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கூலில் வந்துட்டு சீட் வாங்கி கொடுத்துருப்பாரு பிரின்சிபல்கிட்ட பேசி. அப்புறம் பட்டேல் பாய்கிட்ட சாரி கேட்பார், லதா மேம்கிட்ட சாரி கேட்பார். பட்டேல் பாய்க்கு உடச்ச வண்டிக்கு புது வண்டி வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நார்மலாகி சுமதிகிட்ட போய் காம்ப்ரமைஸ் பேசுவாங்க, நான் பழைய மாதிரி ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பேசுவாங்க. பேசினதுக்கப்புறம் எல்லாமே நார்மலாகும். சூரஜ் வந்து என்ன பண்ணுவார்னா ஜிஎம்கிட்ட போய் பேசுவாங்க. ஜிஎம் வந்துட்டு நேராக பாஸ்கர்கிட்ட பேசுவாங்க. ஆனால் பாஸ்கர் அப்பையும் ரிஜெக்ட் பண்ணிடுவார். ரிஜெக்ட் பண்ணிட்டு அங்கே ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போகும். அந்த ஆர்குமெண்ட் முடிவில் வந்துட்டு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சைன் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. முடியாதுன்னு சொல்லி இதை வந்துட்டு நான் நேராக சேர்மன்ட்டை கொண்டு போவேன், இந்த பிரச்சனைக்கு உனக்கு ஒரு முடிவு கட்டுன்றப்ப அதெல்லாம் வேணான்னு சொல்லி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருவார். கொடுத்துட்டு கீரை வந்துட்டு ஒரு பெரிய சீன் உருவாக்கிடுவார். எனக்கு தாய் போட்ட இந்த பேங்க் வந்து எனக்கு சோறு போட்ட தாய் மாதிரி, அதுக்கு வந்து ஏமாற்ற முடியாது, என்னாலே தப்பு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சீன் உருவாக்கிட்டு கிளம்பிடுவார். கிளம்பிட்டு வீட்டில் இருப்பார். வீட்டில் இருப்பார். லதா மேம் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி லதா மேம்னா யாரும் இல்லை, பேங்க்கில் வேலை பார்க்குற ஒருத்தவங்க. கால் பண்ணி பேங்க்கில் வந்துட்டு ஆர்பிஐ இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறாங்க, என்ன பண்ண சொல்லி கேட்குறப்ப நான் இப்போ ரிசைன் பண்ணிட்டேன், நான் அங்கே இல்லை, ஸோ நீங்கள் ஜிஎம் கால் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு சீனோட திரும்பி கனெக்ட் ஆகும். அப்போ தான் வந்துட்டு அந்த சிபிஐ சொல்லிடுவார். லக்ஷ்மண் வந்து சொல்லுவார், நீங்கள் இவ்வளோ ஃபினான்ஷியல் க்ரைம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஒரு எவிடன்ஸ் கூட இல்லை, ஆனால் நாங்கள் நல்லா ஒன்றும் பண்ண முடியாது நினைக்காதீங்க, நான் கிளம்பலாமான்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் விட முடியாது, இப்போ எங்களுக்கு எவிடன்ஸ் இல்லைனா என்ன, நாங்கள் வந்துட்டு இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சம்திங் சொல்லுவார். சிபிஐயில் வந்து இப்படி பண்ணிட்டா உங்களால் அந்த காசையே எடுக்க முடியாது, நீங்கள் கோர்ட்டில் வந்துட்டு வாய்தாவாக சுற்றிக்கிட்டே இருக்கணும், உங்களால் காசை தொடக்கூட முடியாது, நிம்மதியே இல்லாமல் இருக்குன்னு சொல்லி மிரட்டுவாங்க. மிரட்டோடனே பாஸ்கருக்கு வந்து பயம் வந்துடும், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் எவ்வளோ பண்ணது எங்கிட்ட இருக்க 100 crores தானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம், நீங்கள் வந்து குரோஹைக்கு வந்து 100 crores வந்து செக் எழுதி கொடுத்துருங்க, உங்களை நான் விட்டுருவேன், சந்தோஷமாக இருந்துக்கலாம், அந்த காசு உங்களுக்கு வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை கேட்டோடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும், இவ்வளோ பண்ணி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பண்ணிட்டா நாங்களும் ஆர்பிஐ இன்ஸ்பெக்ஷன் வந்து பேங்க் தப்பிச்சிருன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரெஸ்ட் ரூமில் பேசிகிட்டு இருப்பாங்க. ரெஸ்ட் ரூமில் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே வந்து பார்த்தா ஜிஎம் இருப்பார். ஜிஎம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. உள்ளே போனால் சேர்மேன் இருப்பாங்க. ஜிஎம்மும் சேர்மனும் சேர்ந்து 40 சொல்லிட்டு லக்ஷ்மண் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவங்க வந்துட்டு நேராக சொல்லுவாங்க, சேர்மன் வந்துட்டு ஜிஎம்மை கூப்பிட்டு செக் புக் கொடுங்க, சைன் போட்டோம் அப்படின்னு சொல்லி பேர் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. 100 crores போட சொல்லிட்டு இவர் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவார். நாங்கள் வந்து ஹர்ஷா மேராக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், ஆனால் நாங்கள் போனால் நாங்கள் மாட்டிப்போம், ரிஸ்க்கில் எங்களால் பண்ண முடியாது, ப்ராஃபிட் மட்டும் தான் வேணும், ஸோ எங்களுக்கு பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பழியாடு வேணும், அதுதான் உங்களை அந்த பிளானுக்கு வந்து மாற்றிவிட்டு உங்களை அந்த பிஆர்லாம் சைன் பண்ண வச்சது. நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்கேம்லாம் கண்டுபிடிச்சி அதை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் ஹரிஹரன்றவர் இறந்ததுக்கப்புறம் பிஆரில் சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. சரி, ஓகே, அது பயத்தில் பண்ணீங்கன்னு ஒத்துக்கலாம். ஆனால் ஏன் ஆர்பிஐயில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. நேராக நம்ம பாஸ்கர் போயிட்டு மாறினதுக்கப்புறம் ஆர்பிஐயில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவார். இவர் மாட்டக்கூடாதுன்றக்காக இவரே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவார். அப்போ இவர் மேலே டவுட் வராதில்ல, பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணலையே, நீங்கள் நல்லவங்க மாட்டேன், நாங்கள் மாறணும்ல. இப்போ பேங்க் இன்ஸ்பெக்ஷன் வரப்போ இங்கே வந்து 100 crores வந்து இல்லைன்றது தெரியக்கூடாது, ஸோ உங்களால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. மிரட்டின உடனே பாஸ்கர் வந்துட்டு சரி நம்ம ஃபேமிலிக்காக பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் யோசிக்காமல் பண்ணிடுவார். அவ்வளோதான், சைன் பண்ணிடுவார். முடிச்சுட்டு கிளம்பிடுவார். கிளம்புறப்ப உங்களுக்கு கஷ்டமல்லைன்னு கேட்குறப்ப நான் சூதாத்தில் சம்பாரிச்ச பணம் எப்படி வந்துச்சோ அப்படியே போகுது, பரவாயில்ல, நான் வீட்டை போய் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். போன உடனே ஒரு ஜிஎம் வந்துட்டு சேர்மன் கேட்குறப்ப அவன் வந்துட்டு ஃபேமிலிக்காக தான் பண்ணிட்டு போகிறான், அவன் வந்துட்டு நம்மளை மாதிரி கஷ்டப்பட விரும்பல, இப்போ வந்து நம்ம நிம்மதியாக இல்லாமல் தான் இருப்போம், என்ன தான் இருந்தாலும் நமக்கு நிம்மதியாக தூக்கம் வராது, அவன் போய் ஜாலியாக ஃபேமிலியோட இருப்பான், தூங்குவான், அந்த 100 crore அவன் கொடுத்தது காரணம் ஃபேமிலி மேலுக்கு அன்பு தான் சொல்லி முடிப்பாங்க. முடிச்சதுக்கப்புறம் அவர் அப்படியே போகிறத காட்டுவாங்க. போகிறப்ப அப்படியே வந்துட்டு அவர் ஒரு பிச்சைக்காரர் வந்து காசு கேட்குறப்ப ஒரு பர்ஸே கொடுத்துருவார். நெக்ஸ்ட் வந்துட்டு அவர் அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அவர் சந்தோஷமாக இருந்துப்பாருன்னு சொல்லி முடிப்பாங்க. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா சூரஜ் வந்துட்டு பாஸ்கர் சைன் போட்ட செக்கை வந்து டெபாசிட் பண்ண வருவாங்க. பார்த்தா வந்துட்டு அதை எடுத்துகிட்டு ஜிஎம்கிட்ட போவாங்க. ஜிஎம்கிட்ட போய் சரி செக்கு தானே வந்துருக்கு, கிளியர் பண்ணிடுங்க மேம், அவ்வளோதான்னு சொல்லுவாங்க. கிளியர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை சார், பாஸ்கர் ஒரு அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணி 10 நாள் வச்சுருவாங்க. அதான் ட்விஸ்ட்டு.
பார்த்தா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேங்க் வந்துட்டு டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு எல்லா காசையும் வித்ட்ரா பண்ணிட்டு போயிருப்பார். ஆனால் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் காட்டுச்சு பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவேட் தானே காட்டுது கம்மி சிஸ்டம்னு சொல்லி கேட்பாங்க. அது பிப்ரவரியில் அப்டேட் பண்ணுறது சார், அவர் மார்ச்சில் டீஆக்டிவேட் பண்ணார். அப்போ ஏன் இன்னும் மாறாமல் இருக்குன்னா மார்ச் எண்ணில் தானே சார் அப்டேட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. மந்த்லி தான் அங்கே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. தெரிஞ்ச உடனே எல்லாரும் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. அப்போ எங்கே தான் அவன் போனான்னு சொல்லி பார்த்தா தலைவர் வந்துட்டு பறந்துட்டுருப்பார், ஃப்ளைட்டில் போயிட்டுருப்பார். எங்கே யூஎஸ்ஏக்கு போயிடுவார். யூஎஸ்ஏயில் வந்துட்டு ஒரு ஏர்லைனில் போய் இறங்குவாங்க. அப்போ தான் வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு காட்டுவாங்க. பாஸ்கர் வந்து அவங்க அப்பாட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்றப்ப, வேறு ஊர் போயிடலான்றப்ப வேறு நாடு போயிடலாம் அவங்க அப்பா சொல்லுவாங்க. சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப க்ரீன் கார்டு எப்படி வாங்குறதுன்னு யோசிப்பாங்க. நீங்கள் வந்து ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிஷனல் க்ரீன் கார்டு கிடைக்கும், அது 5 வருஷத்தில் வந்து சிட்டிசன்ஷிப்பாக மாறும் அங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ தான் ஆண்டனி கால் பண்ணி அங்கே என்ன இருக்குன்னு கேட்குறப்ப ஒரு $35 மில்லியன் ஒரு இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் இருக்குதுன்னு வாங்க சேலுக்கு. அதுக்கு அந்த சேல் அந்த பேங்க் அந்த ஹோட்டல் வாங்கணும்னா என்ன பண்ணுன்னு கேட்குறப்ப இன்கம் டேக்ஸ் வந்து லெட்டர் வேணும்னுவாங்க. அவ்வளோதான், அங்கே தான் சிஓட பவரை காட்டுவாங்க. இன்கம் டேக்ஸ் கால் பண்ணுவார், ஒருத்தர் சொல்லுவாங்க, அங்கே போய் பேசுவாங்க, கிடச்சிரும். ஆர்பிஐலேருந்து லெட்டர் வேணும்னுவாங்க, ஆர்பிஐயில் ஒருத்தர் தெரியும்னுவார், அங்கே போனாலே லெட்டர் கிடச்சிரும். ரெண்டையும் எடுத்துகிட்டு நேராக வந்துட்டு அங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. இங்கே வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா ஊருக்காக இருக்கும். 2 நாளில் கொடுக்குறேன்னு வரல, கொடுத்துருவாரு. அந்த ஊருக்கு சாப்பிட்டுட்டு அங்கே பார்த்தா பேங்க்குக்கு ஆர்பிஐ இன்ஸ்பெக்ஷன் வந்திருப்பாங்க, இதை கண்டுபிடிச்சிருவாங்க. 2 பேர்த்தையும் கொண்டு போயிடுவாங்க. வாட்ச்மேன் வந்துட்டு சிபிஐயும் போட்டு விட்ருப்பாரு, லக்ஷ்மணையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ தான் லக்ஷ்மண் வந்து சொல்லிட்டுருப்பாங்க, நீங்கள் 2 பேரும் இன்வால்வ் இருக்கீங்களோ முன்னாடியே தெரியும், நீங்கள் அவரை பழியலாக்க அப்படிங்கன்னு தெரியும். அப்புறம் எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணிட்டு அவர் மேலே டவுட் வரக்கூடாதுன்னு ரிசைன் பண்ணுறப்ப சீன் கிரியேட் பண்ணிட்டு நேராக ஆர்பிஐக்கு போய் இவரே கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாத்தையும் உங்கள் சைடு திருப்பிவிட்டு நீங்கள் உங்களை கார்னர் பண்ணுறப்போ ஒரு கேமே முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியூ மந்த்ஸ் லேட்டர்னு காட்டுவார். அவர் பார்த்தா துல்கர் வந்துட்டு அங்கே பாஸ்கர்ன்ற பேரில் வந்துட்டு ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் பாஸ்டன் இன்டர்நேஷ்னல் ஹோட்டல்னு காமிச்சிருப்பாங்க. அதை வந்துட்டு ஒரு பாஸ்கர் இன்டர்நேஷ்னல் ஹோட்டல்னு மாற்றிட்டு அங்கே மாசாக கோச்சுட்டோட இறங்கி வருவார். மாசாக இருக்கும் அந்த சீனே. இறங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டைலாக் பேசுவார். சுமதியோட காட்டுவாங்க. சுமதிக்கு வந்துட்டு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோட அன்லிமிட்டெட் கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சுமதி சிரிச்சிட்டே போயிடுவாங்க. நான் எதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரியும், ஆனால் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்கறதுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டு நான் வந்துட்டு ஜெயிச்சுட்டு தோத்தேன்னா தோத்தவங்க தான் ஞாபகம் இருக்கும், நான் தோத்துட்டு ஜெயிச்சேன்னா அது சரித்திரமாக இருக்கும்னு சொல்லி படத்தை முடிப்பார். அவ்வளோதான், இதான் லக்கி பாஸ்கர். அண்ட் இவ்வளோ நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இதே மாதிரி நீங்கள் வந்து நிறையா கதையை பார்க்கணும்னா தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் யாராச்சும் லக்கி பாஸ்கர்னா பார்க்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள்.